என்னம்மா பண்றாளுங்க இவளுங்க? சாப்பிட்ற இடத்துலயே 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. துணி கடைக்குள்ள வர்றதுக்கே 4 மணி நேரம்னா எப்ப துணி எடுத்துட்டு போறது? ஐயோ அப்பா, டென்ஷன் ஆகுதுமா. எப்படிதான் உங்களால இவ்வளவு கூலா இருக்க முடியுதுன்னே தெரியல. எல்லாத்துக்கும் அவசரப்படுத்தினா எப்படி சாவி? கொஞ்சம் பொறுமையா இரு. எவ்வளவு நேரமா பொறுமையா இருக்கிறது? அம்மா, வாடா விக்கி, எங்க ஜீவா எங்க? ட்ரெஸ் பாத்துட்டு இருக்காமா. நீங்க நின்னுட்டே இருக்கீங்க, உட்காருங்க. ஆனா நல்லவனே, அம்மா நிக்கிறது இப்பதான் உனக்கு கண்ணுக்கு தெரியுதா? ஓ, நீனும் நிக்கிறியோ? ஏன் 2 பேரும் நிக்கிறீங்க? உட்கார வேண்டியதானே? அவங்க வந்துருவாங்க, உட்காருங்க. இங்க பாருடா விக்கி, எல்லா இடத்துக்கும் லேட் பண்றாளுங்க. எங்க வந்தாலும் மசன்னு ஆட்டு மந்த மாதிரி திரியறாளுங்கடா. நம்மன்னா நம்ம ஃபேமிலி மட்டும் வந்திருக்கோம். இப்ப ஜீவா வந்திருக்கான். அவன் ஆம்பளை பையன், ஓடி வர எல்லாத்துக்கும் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கான். ஆனா அவளுங்க அத்தனை பேரையும் கூட்டிட்டு வந்து ஆட்டு மந்த மாதிரி விட்டுக்கிட்டு அவளுங்களுக்கு வாங்கி போட்டுக்கிட்டு திங்க கொடுத்துக்கிட்டு அசைஞ்சுக்கிட்டே திரியறாளுங்கடா. ஒரு சுறுசுறுப்பே கிடையாது தெரியுமா? அக்கா, அன்னைக்கு அக்காக்கெல்லாம் கொஞ்சம் டக்குன்னு நடக்க முடியாது. பொறுமையா வரட்டுமே, இப்ப ஏன் கத்திட்டு இருக்க? இங்க பாரு விக்கி, சும்மா உன் பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு சாம்பிராணி போட்டுட்டு இருக்காத சரியா? அம்மா பாவம் வயசானவங்கடா. அவங்க எவ்வளவு நேரம் கால் வலியோட நின்றுட்டு இருப்பாங்க சொல்லு? மத்தியானம் எப்போதும் அம்மா சாப்பிட்டாங்கன்னா ஒரு மணி நேரமாவது தூங்கி ரெஸ்ட் எடுக்கணும். அப்பதான்டா மறுநாள் காலையில அம்மாக்கு வேலை எல்லாம் பிரிஸ்கா நடக்கும். எவ்வளவு நேரம் அலைஞ்சிட்டு இருக்காங்க, நீனே பாத்துட்டு தானே இருக்க. புரியுதுடி, வந்துருவாங்க, விடு. அம்மா உட்காருங்கம்மா, கால் வலிக்கும்ல. பரவாயில்லடா, இருக்கட்டும். வீட்ல இருக்கையில சாப்பிட்டுட்டு தூங்கலாம். வெளியில வந்தா வேலை இருக்கத்தானே செய்யும். அதுக்கு என்ன பண்றது? அதுல இது ஏன் புள்ளையோட கல்யாண விசேஷம். இதுக்கெல்லாம் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைச்சா முடியுமா? அவ அப்படிதான் என்னத்தையாவது சொல்லிக்கிட்டு இருப்பா. விடு பாத்துக்குருவான். சம்மந்திமா, அம்மா, அவங்க எல்லாம் வந்துட்டாங்க பாருங்க. ஏங்க, முகூர்த்த படம் எடுக்கிறது உங்க வீட்டு பொண்ணுக்கு தானே? மசன்னு வெளியிலே நின்னுட்டு இருக்கீங்க. வந்தா தானே சட்டு புட்டுன்னு பார்த்து எடுக்க முடியும். சாவி சும்மா இரு. சரிம்மா சாவித்ரி, சட்டு புட்டுன்னு வரத்தே வேணும், இல்லைன்னு இல்ல. ரோட்டுல வரையில கொஞ்சம் நேரம் தவறிடுச்சு. வாங்க போய் எடுத்துருவோம் வாங்க. அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா. அன்னைக்கு 5 நிமிஷம் லேட்டா வந்ததுனால என்ன குடியா முழுகிருச்சு. வாங்க பொறுமையா பார்த்து போய் எடுப்போம் வாங்க. அம்மா, ஒண்ணும் இல்ல சாவி, விடு. அன்னைக்கு வனசா வாங்கம்மா, பட்டு செக்ஷனுக்கு போவோம் வாங்க. நான் இனிமே எதுலையுமே கண்டுக்கிற மாட்டேன் பாரு. ஐயோ சாவி கோச்சுக்கிட்டு போகுதோ, மன்னிச்சிருங்க சம்மந்தியம்மா. நாங்க தான் கொஞ்சம் லேட்டு பண்ணிட்டோம். அக்கா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எதுக்கு மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு? வாங்க போய் பொறுமையா எடுத்துக்கலாம் வாங்க. விழுந்தனாரே, உங்களுக்கு நீங்க செலக்ஷன் பண்ணிட்டீங்களா? பட்டு வேஷ்டி தானே மைனி, எடுத்துக்கலாம் வாங்க. விக்கி, என்ன பட்டு வேஷ்டின்ற? அப்ப கோட்டு வாங்கலையா நீ? அக்கா, கோட்டெல்லாம் ஒண்ணு வேணாம், விடு. பட்டு வேஷ்டியில போய் தாலி கட்டினாதான் அழகா இருக்கும். பார்க்கவும் நல்லா ட்ரெடிஷ்னலா நல்லா இருக்கும்க்கா. கோட்டெல்லாம் எதுக்கு? அதுவும் இந்த வேகாத வெயில்ல. ஏய், தாலி கட்டும் போது ட்ரெடிஷ்னல் லுக்கா பட்டு வேட்டி சட்டை போட்டுக்கோ. அதுக்கப்புறம் கோட்டு சூட்டு போட்டாதானடா கன்வீனியன்ட்டா இருக்கும். பட்டு வேட்டி சட்டையோடய பொழுதோட நிக்க போறியா நீ? அக்கா, அது அவங்களுக்கு தேவையில்லாத செலவு தானே. பேசாம இரு, நான் தானே போட்டுக்க போறேன். உனக்கு என்ன பிரச்சனை? விக்கி, போட்டோலாம் எடுக்கும்போது கோட்டை சுட்டு போட்டு நின்னா நல்லா இருக்கும்லப்பா. அவங்கள சிரமப்படுத்த வேணாம், நம்ம காசுலயே கூட வாங்கிக்கிருவோம். உனக்கு இஷ்டம் இருந்துச்சுன்னா சொல்லு. இல்லம்மா, அது அம்மா, போன மாசம் கல்யாணம் பண்ண அவன் ஃப்ரெண்டு அசோக்கு, அவன் கூட கோட்டு சூட்டு போட்டுதாம்மா நின்னா. அவன் கல்யாணத்துல பாத்துட்டு வந்து கூட சொன்னானே, என் கல்யாணத்துக்கெல்லாம் கோட்டு சூட்டு போட்டு அவனை விட பிரம்மாண்டமா நான் நிப்பேன் பாரு, நான் போட்டோ ஷூட் பண்ணுவேன் பாரு, அது பண்ணுவேன் பாரு, இது பண்ணுவேன் பாருன்னு பயங்கரமா வந்து பில்டப் பண்ணிட்டு இருந்தாமா. சும்மா மனசுக்குள்ள ஆசையை வச்சுக்கிட்டு பட்டு வேட்டி சட்டியிலேயே நிக்க போறானாமா பொழுதோட. கொழுந்தனுக்கு என்னமோ கோட்டை சுட்டு போட்டு நின்றாத்தான் நல்லா இருக்கும்னு தோணுது போல. உன் கையில காசு இருக்கா? இருந்துச்சுன்னா கழுத நம்மளே செலவா எடுத்து கொடுத்துருவோமே. என்னத்துக்கு அவங்கள சிரமப்படுத்திக்கிட்டு? அந்த பையனும் நினைக்கிது போல் இருக்குடி. சரி என்னைக்கிலிக்கா, போட்டாகிட்டாலாம் எடுத்தாங்கன்னா அழிய போற பொருளா? காலம் முழுக்க அவங்க வச்சுக்கிற போற பொருள் தானே. சரி, அப்ப எடுத்து கொடுப்போம். செலவே அழிக்காமலாம் இருக்க போறோம். எம்புட்டோ செலவு வருது. செலவோட செலவா ஒரு கோட்டையும் எடுத்துருவோம்க்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சம்மந்திம்மா, மனசா மாப்பிள்ளைக்கு கோட்டு வாங்கி தரோம்னு சொல்றா. பேசாம ஒரு கோட்டையே எடுக்க சொல்லுங்க, எம்புட்டு வந்துட போகுது. ஐயோ மைனி, நான் அன்னைக்கு ஃப்ரெண்டு கல்யாணத்துல சும்மா சொன்னது. ஒன்னும் பிரச்சனை இல்ல. எனக்கு கோட் சூட் எல்லாம் ஒண்ணு வேணாம் மைனி. இருக்கட்டும் குழந்தனாரே, இப்பெல்லாம் கிராமத்துல நடக்கிற கல்யாணத்துக்கே மாப்பிள்ளையெல்லாம் கோட்டு சூட்டு போட்டுக்கிறாங்க. நீங்க டவுன்ல இருக்கிற ஆளுக்க ஏன் போடாம இருக்கீங்க? பரவாயில்ல, வாங்கிக்கிருவோம். நீங்க நல்ல கோட்டா ஒண்ணு பார்த்து செலெக்ஷன் மட்டும் பண்ணுங்க. மனசா, பொண்ணு மாப்பிள்ளைக்கு முகூர்த்த புடவையும் முகூர்த்த வேட்டி சட்டையும் நாங்க எடுத்துக்கிருவோம். கோட்டு சூட்டு மட்டும்தான் உங்க செலவுல வரும். அதை பார்த்து பண்ணிக்கிருவீல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல.
ஒன்றும் பிரச்சனை இல்லத்த. நாங்க என்ன நினைச்சு வேணாம்னு சொன்னோன்னா, ஒரு நாளைக்கு தானே அந்த கோட்டு சூட்டை போட்டுட்டு அவனுக்குள்ள நிற்போம். அதுக்கப்புறம் மடிச்சு வச்சோம்னா அது வீணாத்தான் போகும், தொட்டு கூட பார்க்க மாட்டான். நம்ம சேலையை கட்டுறது மாதிரி மாப்பிள்ளைய கோட்டு சூட்டு போட மாட்டாங்கல்ல, அதனால எதுக்கு காசை போட்டு தெண்ட மண்ணன்னு நினைச்சேன். பரவாயில்ல இருக்கட்டும், காலம் முழுக்க அந்த போட்டாவை வச்சு வச்சு பார்ப்பாங்கல்ல, அதுக்காக 10-15 செலவழிச்சா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருக்கட்டும், வாங்கிக்கிருவோம். சரிப்பா. சரி வாங்க போய் முகூர்த்த போட்டு பார்ப்போம் வாங்க. விக்கி, அப்ப நீனும் ஜீவாவும் போய் கோட்டை சூட்டு செலக்ஷன் பண்ணி வைங்க. நாங்க முகூர்த்தப்பட்டு பார்த்துட்டு வந்துடுறோம். எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா பில் போட்டு எடுத்துடலாம்ல? ஓகேம்மா. சரி, அப்ப நான் போய் பாக்குறேன். ஒய், என்னாலதான் இன்னைக்கு உனக்கு கோட்டு சூட்டு கிடைக்குது. மவனே, எனக்கு கூட 10,000 ரூபாய்க்கு பட்டுப்படவை வாங்கி தரல, கொன்றுவேன் உன்னை. நினைச்சுக்கிட்டே உட்கார்ந்துகிட்டு. நீ சொல்லிட்டு போடா. பொண்ணுக்கு என்ன ரேட்ல எடுக்கிறீங்களோ அதே ரேட்ல தான் எனக்கும் பட்டுப்படவை எடுக்கணும். அதெல்லாம் முடியாது. அம்மா இங்க பாருங்கம்மா, இவனை முடியாதுன்றான். சாவி, நம்ம தானே எடுக்க போறோம், எடுத்துக்கலாம் வா. சரிம்மா. சொல்லுங்க மேம், உங்களுக்கு எந்த மாதிரி பட்டுப்படவை வேணும்? முகூர்த்த புடவை தங்கச்சி. பொண்ணுக்கு நல்ல கல்யாணத்துக்கு சம்முன்னு கட்டிக்கிட்டு இருக்கேன்னு காலம் பூரா அவ மறக்காம கைக்குள்ளேயே வச்சு பாதுகாக்கிற புடவை. அந்த அளவுக்கு பக்குவமான புடவைய நல்ல கலர்லயும் நல்ல டிசைன்லயும் எடுத்து போடுங்க. ஓகே மேம். அப்படியே என்ன ரேட்ல வேணும்னு கேட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி எடுத்து போடுவேன். நல்ல 5,000க்கு மேல 10,000க்குள்ள காஸ்ட்லி பட்டுப்புடவையா எடுத்து போடுங்க. நாங்க அதுல ஒரு கலர் பார்த்து செலக்ட் பண்ணிக்கிறோம். எடி மாறனே பேத்தியா, 5,000க்கு மேல 10,000க்குள்ள, அதுக்கு அவ பேசாம 6,000 7,000க்குள்ளன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. எப்படி இழுத்து எப்படி முடிக்கிறான் பத்தியா. முகூர்த்தப்பட்டு 10,000 ரூபாய்க்கு தான் எடுப்பாளுகளாண்டியோய். அப்ப இவளுகளெல்லாம் கொண்டு எங்கே சேர்க்கறது? அதான் பாரு எப்படி சொல்லுதுன்னு. நம்ம அன்னைக்கிளிக்கா மக பிங்கு சடங்குக்கு நம்மளே ஆளுக்கு 5,000 10,000 பணம் போட்டு 10,000 ரூபாய்க்கு பட்டு எடுத்துட்டு போனோம். இது கல்யாணப்பட்டு முகூர்த்தப்பட்டு இவ்வளோ வசதி உள்ளதுங்க, நல்லா தான் எடுத்து கொடுத்தா அண்ணவா. ஐயோ, இந்த வசதி உள்ளவளுங்க கையில மட்டும் காசே வராதடி. இல்லாத பட்டதுங்களாவது நம்ம எப்படியாவது கடனை உடனே வாங்கினாலும் எடுத்து கொடுத்துடலாமே நினைப்பாங்க. ஆனா கையில காசு இருக்கிறவளுங்க கொஞ்சம் கூட எடுத்து வைக்க மாட்டாளுங்கடி. எனக்கு பார்க்க மாப்பிள்ளையோட அம்மா எம்புட்டோ தேவலைன்னு தோணுதுடி. இந்த நாத்தனாக்காரி படுத்துற படுதான் பெரும்பாடா இருக்கு. 10,000 ரூபாய்க்கு உள்ளனா இந்த மாதிரி பட்டுதாமும் வரும். நீங்க பாருங்க, நான் கலெக்ஷன்ஸ் எடுத்து போடுறேன். அம்மா இங்க பாருங்களேன், 6,000 ரூபாய்க்கு எவ்வளவு அழகான சாரின்னு. முகூர்த்தப்பட்டு இந்த மாதிரி கட்டுனா எவ்வளவு அட்டகாசமா இருக்கும்ல. ஏன் நிக்கலிக்கா, அந்த சேலையை பாக்கையில முகூர்த்தத்துக்கு கட்டுற பட்டு மாதிரியே தெரியுது. நம்ம எதுக்கடி என்னத்தையும் சொல்லணும், அந்த அம்மாவுக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்கும்ல, அந்த மனசாட்சி படி எடுக்கட்டும் விடு. எம்பிட்டு திமுறா பண்றா பத்தியாக்கா. அவ கல்யாணத்துக்கு மட்டும் என் மாமியா வீட்டுல இருந்து 20,000க்கு பட்டு எடுத்து கொடுத்தாங்க, 25,000க்கு எடுத்து கொடுத்தாங்கன்னு எம்பிட்டு பீத்துனா. ஆனா நம்ம வீட்டு பிள்ளைக்கு மட்டும் 5,000க்கு 6,000க்கு எம்பிட்டு வேதனையா வருது பத்தியா. உங்களுக்கு ஓகேவா மேம்? இந்த மாதிரி புடவையிலேயே எடுத்து போடட்டுங்களா? அம்மா என்னம்மா அமைதியா இருக்கீங்க? புடவை நல்லா தானே இருக்கு, இந்த மாதிரி காம்பினேஷன்லயே எடுத்து போட சொல்லலாம்ல. தங்கச்சி, நல்ல 15,000க்கு மேல 20,000க்குள்ள அந்த மாதிரி ரேஞ்சில பட்டு புடவை எடுத்து போடுமா. இதெல்லாம் எடுத்து வச்சிருங்க. அம்மா ஏமா 6,000 7,000க்கே பட்டு நல்லா தானே இருக்கு, அப்புறம் என்ன? சாவி, எந்த மாதிரி பட்டு எடுக்கிறான், எந்த நெசவாளிட்ட நெய்ய கொடுக்கறான், எந்த கடையில வாங்குறான், எம்புட்டு தரத்துல வாங்குறான், எம்புட்டு விலை கொடுத்து வாங்குறான், என்ன டிசைன்ல வாங்குறான், என்ன மாடல்ல வாங்குறோம்ங்கிறதுலதான் மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்களோட தரம் இருக்குடி. முகூர்த்த பட்டுல மட்டும் கணக்கு பார்க்க கூடாது. என் மருமக முதன்னு என் வீட்டு சீதனத்தை கட்டிட்டு வர்ற, என் வீட்டு சீதனத்தை எடுத்துட்டு வர்ற முதல் உரிமையே அந்த முகூர்த்த பட்டுல தான் மட்டும் இருக்கு. அதை போய் தரகுறவா நான் எடுக்க முடியுமா? அது நாமளே அசிங்கப்படுத்துக்கிறது மாதிரி இல்லையா? அப்படி போட அருவால. மாமியானா மாமியா தாண்டியோய். இப்படி தாண்டி ஒவ்வொரு மாமியாவும் இருக்கணும். இந்த மாதிரி மாமியா இருந்துச்சுன்னா நாத்தனா சண்டைக்கு வழியே இருக்காதே. அம்மா 50,000 போட்டு கூட கல்யாணப்பட்டு வாங்கலாம். ஆனா அதை எத்தனை முறை கட்டிடுவாங்க சொல்லு? கல்யாணத்தன்னைக்கு ஒரு நாள் கட்டுவாங்க, அதுக்கப்புறம் நூல் பெருக்கி போட வளகாப்புக்கு, அவ்வளவுதானே. வாழ்நாள்ல இந்த 3 தடவை தான் அந்த புடவையை கட்ட போறாங்க. இதுக்கு எதுக்கு இவ்வளோ காஸ்ட்லியா வாங்கணும்? அதுக்காக தானே சொல்றேன், தேவையில்லாத செலவு தானே அது. சாவி, இந்த முகூர்த்த பட்டாவது கண்டிப்பா வாழ்நாள்ல 3 தடவை கட்டியே ஆகணும்னு கம்பல்சரி இருக்கு. ஆனா உன் தம்பியோட கோட்டு அந்த கல்யாணத்துக்கு கட்டிட்டு நிக்கிற ஒரு நாளை தவிர்த்து வேற என்னைக்கு கட்ட போறாருன்னு சொல்லு. கஷ்டப்பட்டாலும் அந்த பிள்ளைய பரவாயில்ல போய் எடுத்துக்கிறங்க, போட்டாலேனாலும் பாக்குறோம்னு சொல்லிச்சுல்ல. அப்பேற்பட்ட மனசுக்கு நம்ம கணக்கு பார்க்க வேணாம், ஓரளவுக்கு நல்லாவது எடுத்து கொடுக்கணும்லம்மா. அப்பதானே நமக்கு மரியாதை. ஆனா நீ ஒரு ஆளு போதுமா, அவளுங்களே சும்மா இருந்தாலும் நீ சும்மா இருக்க மாட்ட போல. ஏதோ எடு தங்கச்சி. 20,000க்குள்ள நல்ல பட்டு புடவையா எடுத்து போடுங்கப்பா, அதுல இருந்து பார்த்து எடுத்துக்கிறோம். ஓகே மேம். இது எல்லாமே 20,000 ரூபாய் ரேஞ்சில் தாங்க மேம் இருக்கு, நீங்க பார்த்து எடுங்க.
அன்னைக்கிலே அனசா என்னம்மா ரெண்டு பேரும் அமைதியா உட்கார்ந்திருக்கீங்க? நீங்களும் நல்ல கலரா பார்த்து எடுங்க, உங்க வீட்டு பொண்ணுக்கு தானே. ஆடனே நெடுவலி அம்சா வாங்கடி, வந்து உன் தங்கச்சிகளுக்கு நல்ல புடவை எடுங்க வாங்க. எடுங்க அன்னைக்கிளிக்கா, பார்த்துட்டு தானே இருக்கோம், எடுங்க எடுங்க. என்னடி இவளுக்கு இப்படி சொல்றாளுங்க? என்னத்தை எடுக்கிறது? தங்கச்சி நல்ல வாடாமல்லி கலர்ல தாளம்பூ பார்டர் போட்டது மாதிரி ஒரு பட்டு எடுவேன். அந்த மாதிரி பட்டுனா நல்லா பளிச்சுன்னு இருக்கேன். அம்மா என்னது வாடாமல்லி கலர்ல தாளம்பூ பார்டரா? என்னமா புடவை கலர் சொல்றாளுங்க இவளுங்க? எடுக்கட்டும் புடவை நல்லா இருந்துச்சுன்னா பார்க்கலாம்ல. வாடாமல்லினா ஒரு நிமிஷம் மேம். இன்னைக்குலிக்கா நயன்தாரா குங்கும கலர்ல ஒரு தாவணி பாடச்சிட்டு வச்சிருக்கா. கட்டிட்டு வந்தா சும்மா தங்க சிலை மாதிரி இருப்பாக்கா. குங்கும கலர்ல பட்டு எடுத்தா நல்லா இருக்கும்ல? ஆமா மனசா, நல்ல குங்கும கலர் பட்டுல பாடுல தாமரைப்பூ போட்டு இருந்துச்சுன்னா அம்புட்டு அருமையா இருக்கும். அந்த மாதிரிலாம் இந்த கடையில இருக்கான்னு தெரியலையே. இடி மாடனே, இவளுக்கு பூ விற்க வந்தாளுகளா இல்ல புடவை எடுக்க வந்தாளுகளா? தாமரைப்பூ தாளம்பூ குங்குமப்பூன்னு போய்கிட்டே இருக்கு. ஐயே இதுகப்படுத்துற படுக்க அந்த சாவியே தேவலை போல் இருக்கே. ஆமா தங்கச்சி, நல்ல அரக்கு குங்கும கலர்ல ஒரு புடவை எடுத்து போடு. நல்ல மினு மினு மினுன்னு நல்ல பட்டு கரை அழுத்தமா வச்சிருக்கணும். தாமரைப்பூ வரைஞ்சது மாதிரி பாடு இருக்கணும். தாமரைப்பூ இருந்தாலும் சரி தாளம்பூ இருந்தாலும் சரி எப்படியோ ஒன்று எடுத்து கொடு. எந்த டிசைனுன்னு நாங்க பார்த்து எடுத்துக்கிறோம். ஓகே மேம். மேம் நீங்க கேட்ட குங்கும கலர் சாரி ஆனா யானை வரைஞ்சது மாதிரி பார்டர் போட்டிருக்கு மேம். பாருங்க வேற ஏதாவது எடுத்து போடுறேன். அம்மந்தியம்மா நல்ல குங்கும கலர்ல நல்லாத்தான் தெரியுது. நீங்க வாங்கி பாருங்க, துணி எப்படி இருக்குன்னு எனக்கு மட்டுப்படலையே. புடவை நல்லா இருக்குமா? அருமையா இருக்கு. ஆனா பிளவுஸ் பச்சை கலர்ல ஒரு மாதிரியா இருக்கு, அதுதான் கொஞ்சம் பிடிக்கல. அம்மா இப்பெல்லாம் சாரிக்கு மேட்சா யாருமே பிளவுஸ் போடுறது இல்ல, எல்லாருமே கான்ட்ராஸ்டா தான் போடுறாங்க. அப்படி போட்டாதான் நல்லா இருக்கும். அந்த மாதிரியே பாருங்க. ஆமா அதுவும் நெசந்தேன். நம்ம சாவித்திரி சொல்றது மாதிரி யாருமே இப்ப சேலைக்கு மேட்சா எங்க சட்டை போடுறாங்க? சேலை ஒண்ணு சட்டை ஒண்ணுமா தானே போடுறாங்க. அந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்லதான், பார்த்து எடுத்துக்கிருவோம். சேலை மட்டும் நல்ல பளிச்சுன்னு நல்ல துணி, நல்ல துணியா எதுவும் டேமேஜ் இல்லாம நல்ல கலரா அமைஞ்சிடணும், அது மட்டும் போதும். அடி மாம்பழ கலர் புடவைக்கு அரக்கு பார்டர் வச்சிருக்கனா, அந்த பார்டர்ல மாங்காவா டிசைன் வரைஞ்சிருக்கனா. கரும்பச்சை கலர்ல சேலை, அதுக்கு மேட்சிங்கா பிளவுஸ், ஆனா அதோட பார்டர்ல கோபுரம் பூ போட்டிருக்கனா. அந்த மாதிரி எடுத்து காட்டுங்களேன், எப்படி இருக்குன்னு பாப்போம். இந்தாதான் நல்லா சொல்றாங்களே சம்மந்தியம்மா, இதுக்கு மேல வேற என்ன வேணும்? மாம்பழ கலர் சேலையும் அரக்கு பார்டர் வச்சு கட்டி வந்தா சும்மா புள்ள தங்க சேலை மாதிரில இருப்பா. அப்படி போட அருவால, இப்படித்தானே எடுக்கணும். மருமகளை வர்ணிச்சு பார்த்துல மாமியா சொல்றாங்க. இடி மாடனே மாம்பழ கலர் பட்டு அரக்கு பாடு எப்படி இருக்கும்? நினைச்சு பார்க்கவே ஒரு மாதிரியா இருக்காது? மஞ்சேர்னு சேலையாம், அதுக்கு அரக்கு பாடுறான், ஒரு மாதிரி வெறிக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டு நிக்காது. மாடு வீடு பார்த்தா துரத்தி வந்து முட்டுமடி மாடனே. என்னடி சேலை கலர் சொல்றாளுங்க? அந்த காலத்து கலரு. எடுக்கட்டும் பெரட்டி போட்டு எடுக்கட்டும். ஃபைனலா நம்ம போய் செலக்ஷன் பண்ணிடுவோம். அதானே பாவண்டி அந்த புள்ள, பாவம் அப்ராணியா வீட்டில் கலந்துக்கிட்டு நம்ம நல்ல வழிகள்னு நம்மளை அனுப்பி விட்டு நம்ம இப்படி ஒரு சேலையை எடுத்துட்டு போனோம். அந்த புள்ள நம்ம முகரையிலேயே தூக்கி வீசினாலும் வீசிடாமா. பார்த்து நல்ல பட்டா எடுத்து கொடுக்கணும் முடி. பேசாம அங்கனக்குள்ளேயே போயிருவோமா? விடுடி நெடுவலி, மாங்காய் தேங்காய் தாமரைப்பூ தாளம்பூ வாடாமல்லி கொடுக்கா புள்ளின்னு எடுக்கட்டும். ஃபைனலா என்னதான் முடிக்கிறாங்கன்னு பாப்போமே. மேம் நீங்க கேட்ட மாம்பழ கலர் பட்டு அரக்கு கலர் பார்டர் மேம், ஓகேவான்னு பாருங்க. மா இது எல்லாமே பட்டி காட்டு கலர்மா. என்னமா புடவை எடுக்கிற நீ? எல்லாமே அடிக்கிற கலர்ல எடுத்துட்டு இருக்க. அவி அப்ப நீங்களே உங்க நாத்தனாவுக்கு ஒரு நல்ல புடவையா செலக்ஷன் பண்ணுங்களேன். 20,000க்கு எடுக்கிறதுன்னு முடிவாயிடுச்சு. இதுக்கு மேல என்ன பண்றது? ஏய் பாப்பா, நல்ல இங்கிலீஷ் கலர்ல பீச் கலர் பிங்க் கலர்னு லைட் கலரா எடுத்து போடுப்பா. பார்டர் மட்டும் லைட் டார்க்கா இருக்கணும், ஆனா ரொம்ப டார்க்கா பட்டிக்காடு மாதிரி இருக்க கூடாது. அது மாதிரி பார்த்து எடுங்க. ஓகே மேம். மேம் நீங்க கேட்ட பீச் கலர் மேம், நல்லா லைட்டா இருக்கும். புடவையும் நல்லா லைட் வெயிட்டா இருக்கும் மேம். பாருங்க நான் கலெக்ஷன்ஸ் எடுத்து போடுறேன். மா பாருமா, அந்த பீச் கலர் நல்லா தானே இருக்கு. எடு சாவி, உனக்கு பிடிச்சதை எடு, லாஸ்டா ஃபைனல் பண்ணிக்கிடுவோம். மேம் பிங்க் மேம். சாவி இருக்கிற சேலையெல்லாம் நல்லாத்தே இருக்கு, ஆனா ஃபங்க்ஷனுக்கு கட்டிட்டு போறது மாதிரி இருக்குல்லம்மா, முகூர்த்த பட்டு மாதிரியா இருக்கு. என்னன்னு எனக்கு பிடிபடலையே. ஏக்கா ஒருவேளை இப்ப உள்ள ட்ரெண்டிங் சாரி எல்லாம் இந்த மாதிரி தான் வருதோ என்னவோ. இப்ப உள்ள பிள்ளைகளுக்கு தானே தெரியுது, நமக்கு எங்க தெரியுது? அதுவும் சரிதான், அவளும் இப்ப உள்ள குட்டி கடுகு தானே, அதனால அவளுக்கு பிடிச்சாலும் பிடிக்கும். சரி பாப்போம், எதையோ எடுப்போம். மேம் இந்த சாரி பாருங்க, மெஜந்தா கலர் மேம். இப்ப மெஜந்தா கலர்ல தான் நிறைய கலெக்ஷன்ஸ் போகுது. யாருக்கு கட்டினாலும் நல்லா இருக்கும் மேம். பிளாக்கா இருக்கிறவங்க ஒயிட்டா இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த கலர் கொஞ்சம் எடுப்பா இருக்கும். இதுவும் ட்ரை பண்றீங்களா? இந்த சேலை நல்லா இருக்கே. ஆமா மனசா, நம்ம கேட்டதெல்லாம் சேர்ந்து மொத்த சேலையா கிடைச்சிருக்கு. வரேன் நல்லா இருக்கு. சம்மந்தியம்மா நீங்க என்ன சொல்றீங்க? இந்த கலர் பிடிச்சிருக்கா என்ன?
நல்லா இருக்குப்பா, நல்ல அருமையான கலரு, குங்கும கலர்ல நல்ல கோல்டன் பார்டர் வச்சு சூப்பரா இருக்குப்பா. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அவி பெரட்டிக்கிட்டு இருந்தா பெரட்டிக்கிட்டே தாம்மா இருப்போம். இந்த சேலை நல்லா தானே இருக்கு, இது உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? ஓகே தாம்மா. முகூர்த்த பட்டுனாலே இந்த மாதிரி தான் எல்லாரும் கட்டுவாங்க. அதனால தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலாமேன்னு பார்த்தேன். ஆனால் இதுவும் நல்லா தான் இருக்கு. ஓகே தான். எடிலா மாடனே நெடுவாளி அம்சா, என்னடி இந்த சேலை நல்லா இருக்கானே? நல்லா இருக்கு அன்னைக்கிளிக்கா. புடவெல்லாம் ஓகே தான். ஆனா மாப்பிள்ள மட்டும் இங்க கோட்டு சுட்டு எடுக்க போயிருக்காரு. பொண்ணுக்கு ஒரே ஒரு சேலை மட்டும் தானா? எடிலா முகூர்த்த சேலைன்னு ஒண்ணுதான் எடுப்பாங்க, அதுக்காக 16 எடுப்பாங்க. ஏக்கா முகூர்த்த ட்ரெஸ்ஸுக்கு மாப்பிள்ளை பட்டு வேட்டி சட்டையும் பொண்ணு பட்டு புடவையும் ஓகே தான். ஆனா தாலியை கட்டி முடிச்ச கையோட மாப்பிள்ளை போய் கோட்டு சூட்டு மாத்திட்டு வந்துருவாருல, பொண்ணு மட்டும் பொழுதோட அதே புடவையில நிக்கணுமா? இது எனக்கா நாயா? பொண்ணுக்கு ஒரு கவுன் எடுத்து கொடுத்தா ரெண்டுக்கும் ஒண்ணுக்கு ஒண்ணு மேட்சா நிக்கீங்கல்ல, போட்டோ கிட்ட எடுக்கவும் பார்க்க நல்லா லுக்கா இருக்கும்லக்கா. இப்பெல்லாம் அப்படித்தானே கட்டிக்கிட்டு நிக்கிறாங்க. அந்த பொண்ணு கேக்குறது சரிதான் அன்னைக்கு. மாப்பிள்ளை கோட்டை சுட்டு போட்டு நிப்பான், பொண்ணு மட்டும் பொழுதோட சேலைய கட்டிக்கிட்டு நிக்கும். மாப்பிள்ளைக்கு நீங்க கோட்டை சுட்டு எடுக்கிறது மாதிரி பொண்ணுக்கு நாங்க ஒரு கவுன் எடுக்கிறோம்மா. நீங்க அதை போய் செலக்ஷன் பண்ணுங்க போங்க. அத்தை, அவளுக்கு சும்மா விளையாட்டுக்கு கேட்கறாளையே, அதெல்லாம் ஒண்ணு வேணாம், விடுங்க. இந்த புடவை ரேட்டு 20,000 வருதுமா. புடவை 20,000க்கு எடுத்துட்டு கவுன் வேற எடுப்பியா நீ? அது எப்படியும் 10,000க்கு வந்து நிக்கும் தெரியுமா? அதுக்கு என்ன சவி செய்யறது? எடுக்க வேண்டியதை எடுத்து தானே ஆகணும். அதுக்காக அவளுக்கு மட்டும் 30,000க்கு எடுப்பியா? அம்மந்திமா என்ன ஓகேனா சொல்லுங்க, நாங்க போய் பொண்ணுக்கு கவுன் செலக்ஷன் பண்றோம். எடுங்கப்பா, நீங்க நல்ல கவுனா பார்த்து எடுங்க, நாங்க எல்லாத்துக்கும் பில் பே பண்ணிட்டு வந்துடுறோம். என்னடி அம்சிக்குந்தா நீ உட்கார்ந்துருக்க, வா கவுன் எடுக்க போவான். நான் எடுக்குங்க அக்கா, நீங்க போய் செலக்ஷன் பண்ணிட்டு வாங்க நெடுவாளி அக்கா. அம்சிக்குந்தானே பொண்ணுக்காரியே கூட்டிட்டு வரல. ஏன் ஹைட்டுக்கு அவன் முழங்கால தண்டி தான் இருப்பா. நம்ம மாடனை வச்சு பார்க்கலான்னு பார்த்தா மாடனோட வெயிட்டுக்கும் ஹைட்டுக்கும் அந்த பிள்ளை சரிப்பட்டு வராது. நீ தான் கரெக்டான ஃபிட்டிங், உனக்கு போட்டு பார்த்து தான் கவுனு வாங்கணும். எந்திரிச்சு வா, கிளம்பு. சரிங்க நெடுவாளி அக்கா. இட்டி அம்சிக்குந்தானே, அடேங்க அப்பா, என்ன அழகு. இட்டி மாடன் இந்த ட்ரெஸ்ல சூப்பரா இருக்கல்ல. உண்மையாவே செம்மையா இருக்கு. அப்படியே பொம்மை மாதிரி நிக்கிறா பாரு. போதும், கலட்டிருங்க நெடுவாளி அக்கா. இடி நம்ம மட்டும் தானே பார்த்துருக்கோம். இன்னும் மாப்பிள்ளை வீட்டாளுக்கு அன்னைக்கிளிக்கா வனசாக்கெல்லாம் பார்க்கல. நீ போய் அவங்கள்ட்ட காட்டு. அவங்க எல்லாருக்கும் இந்த கலரே ஓகேனா இதையே எடுத்துக்கிருவோம். இல்ல வேற கலர் பார்க்கலான்னா அடுத்து வந்து போட்டு பார்க்கலாம்ல. உன் ஃபிட்டிங்கும் நயன்தாரா ஃபிட்டிங்கும் கரெக்டா இருக்கும்டி. 2 பேருக்கும் ஒரே அளவு ட்ரெஸ்ஸா தான் இருக்கும். அப்படியே முன்ன பின்ன இருந்துச்சுன்னா நம்ம பக்கத்து வீட்டு டெய்லரை கட்ட கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி தச்சுக்கலாம். ஆனா இதுதாண்டி கரெக்டான அளவு, சூப்பரா இருக்கு தெரியுமா? ஜீவா இது ஓகேவா? விக்கி இதுவும் நல்லா தாண்டா இருக்கு. அந்த பிளாக்கையும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாத்துரு. எது நல்லா இருக்குன்னு பாத்துக்கிட்டு லாஸ்டா சூஸ் பண்ணிக்கலாம். டேய் நம்மளா ஒன்று எடுத்துட்டு போனா அம்மா ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, அது நல்லா இல்ல இது நல்லா இல்லைன்னு. அப்புறம் அந்த டைம்ல வந்து மாத்திட்டு இருக்க முடியாதே. 2 மாடலையும் அம்மா கிட்ட போட்டு காட்டு மச்சான். அவங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு பார்த்து ஃபைனலா செலக்ட் பண்ணிக்கலாம். பேசாம நீ ஒன்னு பண்ணு ஜீவா, அந்த பிளாக் கோட்டை நீ போட்டுக்கோ. 2 பேரும் போய் அம்மா அக்கா கிட்ட கேட்போம், எந்த மாடல் பிடிச்சிருக்குன்னு பார்த்து அதை சூஸ் பண்ணிக்கலாம். என்ன சொல்ற? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், ஒன்னொன்னா போய் காட்டிட்டு வா. அம்மா எதை பார்த்து செலக்ட் பண்றாங்களோ அதை ஓகே பண்ணலாம். மாத்தி கலட்டி மாட்டுனா டைம் ஆகும்டா. கலட்டி மாட்டுறதுக்கு 5 நிமிஷம் ஆகுமா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் விடு. வெயில் நேரத்துல சும்மா கடுப்பா இருக்குடா கலட்டி மாட்டுறதுக்கு. நீ உன்னை போட்டுட்டு வேணா கேட்க மாட்டியா? மச்சான் கல்யாண மாப்பிள்ள நீ, உனக்கு போடுற ட்ரெஸ் நீ போட்டு பார்த்தாதான்டா நல்லா இருக்கா இல்லையான்னு தெரியும். உன் ட்ரெஸ்ஸை நான் போட்டு பார்த்தா எப்படி தெரியும்? நம்ம ட்ரெஸ்ஸை தானடா காட்ட போறோம். அது எடுக்கலாமா இது எடுக்கலாமான்னு. நீ எடுத்து போட முடியுமா முடியாதா? முடியாதுன்னு சொன்னா கேட்கவா போற? இரு போட்டுட்டு வர்றேன். அம்சா போய் வனசாக்கா கிட்ட இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கான்னு கேட்டுட்டு வா. சரிங்க அக்கா. என்ன மச்சான் ஓகேவா? ஜீவா அப்படியே இந்த ட்ரெஸ் உனக்காகவே தச்சது மாதிரி இருக்குடா. பேசாம கல்யாணத்தன்னைக்கு நீ இந்த ட்ரெஸ்ஸையே போட்டுக்கோயேன். விக்கி காமெடி பண்ணாம வாடா, போய் அம்மாட்ட காட்டலாம் வா. நானே பார்த்தேன், பொறுக்க மாட்டானே. வா போலாம் வா. விக்கி வாடா, என்ன பண்றாங்க? வரேன் ஜீவா, நீ போய்கிட்டே இரு, வரேன். ஜீவா என்னை சாய்த்தாளே உயிர் தேய்த்தாளே, இனி வாழ்வேனோ இனிதாக, தடுமாறாமல் தரை மோதாமல், இனி மீள்வேனோ முழுதாக, இதழோரத்தில் நகை பூத்தாளே, என் பாவங்கள்